வணக்கம். ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸோட ஓவர் ஹீட்டிங் அண்ட் டியூரபிலிட்டி ப்ராப்ளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை இப்போ வாங்கலாமா வேண்டாமா, இல்லை ஃபியூச்சரில் நம்மளுக்கு இதனால் ரீசேல் வேல்யூ ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு இது ரிலேட்டடான கொஷின்ஸை நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப்லையுமே ஒரு சில ஆடியன்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களோட சேர்த்து உங்களோட ஷேர் பண்ணணும் தான் இந்த எபிசோடுங்க. ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் 14 அண்ட் 14 ப்ளஸோட பாடி டிசைன் இதெல்லாம் வந்திருந்தாலும் இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த லைன் அப் நம்மளுக்கு என்டையர் 15 லைன் அப்பே அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாடல்ஸில் இருக்கிற ஒரு சில யூசர்ஸும் iOS 17ல இருக்கக்கூடிய பக்ஸ்னால இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க. 15 ப்ளஸ் வாங்கி பயன்படுத்தும் போது டிஸ்பிளே ஆஃப்ல இருந்துட்டு ஜஸ்ட் என்னோட சோஃபால பக்கத்தில் இருந்த அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக ஹீட் ஆச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருந்திருந்தேன். அந்த ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஹீட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அது ஓவர் ஹீட்டிங் வந்து கிடையாது. டிஸ்பிளே ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுனும் ஆச்சு. பட் இந்த மாதிரி ஜென்ரலாக கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஓவர் ஹீட்டிங் ரிலேட்டடாக தொடர்ந்து இந்த 15 மாடல் லான்ச்ல இருந்து நிறைய வந்துட்டு தான் இருந்துச்சு. iOS 17.0.3யோட அப்டேட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஆப்பிள் ரிலீஸ் நோட்ஸ்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அபவ் வார்ம் டெம்பரேச்சர் சில ஐஃபோன்ஸ் ஆகிறத இது தடுக்கும். இந்த அப்டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, பக் ஃபிக்ஸஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத. அதுக்கு தகுந்த மாதிரியே 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸுமே பார்த்தீங்கன்னா 9 to 5 மேக் அண்ட் மேக் ரூமர்ஸ் அவங்களோட டெஸ்ட் நடத்தினதுல தொடர்ந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் நல்லாவே டிராப் ஆயிருக்கு. 17.0.3ல மற்ற சில பக்ஸ் இருந்தாலும் இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. A17 சீரியஸ் சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ராப்பராக நம்மளுக்கு ஃபோனில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆப்பிள் அவங்களோட பிரசன்டேஷன்ல கன்சோல் லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். பிளே ஸ்டேஷன் 5ல விளையாடக்கூடிய கேமை நீங்க ஐஃபோன் 15 ப்ரோ ஆர் ப்ரோ மேக்ஸ்ல விளையாட போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் ஜெனரேட் ஆகும். ஈவன் நம்ம கேமிங் அப்படின்னு வரும்போது அதோட கிராஃபிக் கண்டென்ட்டை பொறுத்து எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து பயன்படுத்துது. அண்ட் மொபைல் டேட்டால பயன்படுத்துனீங்கன்னா ஒரு விதமான டெம்பரேச்சர் பிஹேவியரும், வைஃபைல பயன்படுத்துனீங்கன்னா ஒரு வித டெம்பரேச்சர் பிஹேவியரும் நார்மலாகவே இருந்துட்டு இருக்கும். பர்டிகுலரா 5G எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாகவே ஹீட்டிங் இஷ்யூ எல்லா ஐஃபோன் மாடல்ஸ்லையுமே இருந்துட்டு தான் இருக்குங்க. ஈவன் மற்ற ஃபோன்ஸாக இருந்தாலுமே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். பட் அதோட பாடி பில்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அதோட மெட்டீரியல் சாய்ஸை பொறுத்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மெட்டல் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஹீட்டை சீக்கிரமே நம்ம கையில் வந்து இன்கேஸ் கேஸ் எதுவும் வியர் பண்ணல அப்படின்னா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்கமிங் iOS 17 அப்டேட்ஸ்லையுமே இது ரிலேட்டடான ஒரு ஃபைன் டியூனிங் இந்த ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளத்தை இன்னும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி சில ஃபைன் டியூனிங் வந்து வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அண்ட் ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸோட டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரிரிக் எவ்ரிதிங் வீடியோக்கு அப்புறம் அந்த 15 ப்ரோ மேக்ஸ் பர்டிகுலராக அவங்க ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஈவன் 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸை விட நம்மளுக்கு 15 ப்ரோ விட ப்ரோ மேக்ஸ் ஆக்சுவலாக வந்து பிரேக்கிங் ஈஸியாக இருந்தது. அதோட லார்ஜர் பாடி டிசைன் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக டிவைஸோட டியர் டவுன்லாம் பார்க்கும்போது அவங்களோட அந்த பேக் பேனல் டிசைனே இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் இந்த வருஷம் 15 ப்ரோ மாடல்ஸில். முக்கியமாக 15 அண்ட் 15 ப்ளஸில் வந்து அவங்க பெருசாக டிசைன் சேஞ்ச் வந்து பண்ணின மாதிரி தெரியலைங்க. பட் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் ப்ரீவியஸாக இருந்த 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதோட ஸ்டீல் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள பாடியிலேயே அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸாக நம்மளுக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் ப்ரொடெக்ஷன் வந்து அடிஷனலா இந்த பேக் பேனல்ல வந்து இருந்தது ஒரு அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது. சோ இந்த ஒரு டிசைன் சேஞ்ச்னால பேக் கிளாஸ் ஒரு டியூரபிலிட்டி வந்து இன்கேஸ் ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து கீழே விழுகுது அப்படின்னா கூட சீக்கிரம் கிராக் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டிராப் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 15 ப்ரோ ஆகட்டும் ப்ரோ மேக்ஸ் ஆகட்டும் அதோட ஷேட்டரிங் வந்து 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். அண்ட் கன்சியூமர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல அவங்க பண்ணின ஒரு டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அந்த பிரஷர் டெஸ்ட் எல்லாமே மெஷின் வச்சு பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு டியூரபிலிட்டி அந்த அளவுக்கு வஸ்டா இல்ல 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்ல அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க. அதோட ஆர்டிகல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டியூரபிலிட்டி பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் சூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 80% நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஓல்டர் ஐபோன் மாடல்ஸ்ல இருந்து அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் இந்த 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் சீரிஸுமே ஒரு சாய்ஸ்ல இருந்துட்டு தான் இருக்கு. நல்ல
ஒரு டீல் டிஸ்கவுண்ட்ஸில் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 14 Pro and Pro Max சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டியூரபிலிட்டி ஆர் இதனால ரீசேல் வேல்யூ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற உங்களுக்கு பயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் டீல்ஸில் 14 Pro and Pro Max ஸ்டே பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், USB-C அடிஷன் இந்த மாதிரி பண்ணினது உங்களுக்கு தேவைப்படும். டைட்டானியம் ஃப்ரேம் வந்து இருக்கிறதுலேயே லேட்டஸ்ட்டாக என்ன ஆப்பிள் கொடுத்துருக்காங்களோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் 15 Pro and Pro Max எடுக்கலாம். பட் அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர் கேஸ் வந்து எப்பொழுதும் வியர் பண்ணுங்க. அப்படி கேஸ் நீங்கள் வியர் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஸ்கின்னாவது வந்து வியர் பண்ணுறது, முக்கியமாக பேக் கிளாஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஸ்கின் வியர் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். ரீசெண்டாக எங்களோட குரூப்பில் கூட நான் பேசிகிட்டு இருந்தப்போ என்ன ஒரு அதிசயம், நம்மளுக்கு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 15 லைனப்பில் அதோட பேக் கிளாஸோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 50% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்புற மாதிரி இல்லையே, ஆப்பிள் இந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜோக் பண்ணிட்டு இருந்தோம். பட் எங்க ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த டியூரபிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனையில கடைசியில் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்பிளுக்கு எப்படியும் தெரிஞ்சிருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி டியூரபிலிட்டி இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேக் கிளாஸ் சப்போஸ் அதிகம் பேர் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா கூட நாளைக்கு அது பிரைஸ் வைஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீவியஸாக இருந்த 14 Pro and Pro Max விட ஒரிஜினல் பேக் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறது எனக்கு தோணுது. அண்ட் இதனால ரீசேல் வேல்யூ அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வரக்கூடிய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் அவங்க திருப்பியும் இன்டர்னலா சில மைனர் டிசைன் சேஞ்ச் வந்து பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பாசிபிளி நம்மளுக்கு இன்னும் டியூரபிலிட்டி வைஸ் பேக் கிளாஸை வந்து ஒவ்வொரு வருஷமா அவங்க படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததை சடனாக இந்த வருஷம் எதுக்காக இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதோட டியூரபிலிட்டி ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆப்பிள் காமிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஃப்ரம் iPhone 6s இருந்து நம்மளுக்கு இந்த பென்கேட் இஷ்யூ 6 to 6s 7 இந்த மாதிரி மாடல்ஸோட கம்பேரிசன்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹைலைட் ஆச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால ரீசேல் வேல்யூ அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஒரு 3 years கழிச்சு தான் நீங்கள் சேல் பண்ணுவீங்க, ஒரு 4 years யூஸ் பண்ணிட்டு தான் சேல் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ஒரு பிரச்சனையா இருக்காது. ஆப்பிளோட ட்ரேட் இன் ப்ரோக்ராம் மாதிரி தான் நான் வருஷம் பயன்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது நான் எவ்ரி இயர் அப்கிரேட் பண்ற டைப் தான் அப்படிங்கும் போதும் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நார்மல் டிராப் அண்ட் ப்ரெஷருக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஈஸியா கிராக் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத கன்சியூமர் ரிப்போர்ட்ஸ் லேப் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்க ஸ்டில் கேஸ் ஆர் ஸ்கின் வியர் பண்ணி அதை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எது இருந்தாலும் ask@irobinpro.com பயன்படுத்துங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.